வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். நம்ம இப்போ 10th தமிழில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் லெசனில் செய்யுள் மட்டும் பார்க்கலாம். அன்னை மொழியே அந்த லெசன் தான், வாங்க பார்க்கலாம். அன்னை மொழி என்ன மொழி? நம்மளுடைய தாய்மொழி தமிழ். ஸோ அமுதமுற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே இயல் 1 அன்னை மொழியே. இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே இதை எழுதினவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எவ்வளவு அழகாக அதை ரசித்து எழுதியிருக்காருன்னு பாருங்கள். நம்முடைய அன்னையை பற்றி, தமிழ் தாயை பற்றி. அவள் எப்படி இருப்பாள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட சிரிப்பும் ஆனவள். யார்? சின்ன குழந்தையோட சிரிப்பும் ஆனவள். நம்ம அப்படியே இதை அனுபவபூர்வமாக படித்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய கற்பனையில் சின்ன குழந்தையோட சிரிப்பு வந்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த கண்டென்ட் மாதிரி கூற்று காரணம்லாம் கொடுத்து கேட்டாலும் நமக்கு தெரியும். அதாவது அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். பழுத்த நரையோட அந்த அளவுக்கு பழுத்த நரையோட பட்டறிவும் ஆனவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். எப்படி வானத்துக்கும் வையத்துக்கும் இடைப்பட்ட எல்லாத்தையும் கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நம்முடைய மொழியை உணர்ந்து கற்றோன்னா கல் மாதிரி இருக்க மனசை கூட கற்கண்டு மாதிரி ஆக்கியிருப்பவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். வாங்க தமிழை பற்றி பார்க்கலாம் வாங்க, என்ன பாடல்னு. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. எப்படி? அன்னையோட மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. சரிங்களா? அடுத்தது தென்னன் மகளே. தென்னன்னா யார்? பாண்டியனோட மகளே. திருக்குறளோட மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தேனா என்ன? பத்து பாட்டே. என் தொகையேனா என்னது? 8 தொகையே. நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே. சரிங்களா? அடுத்தது இந்த தலைப்பை கூட கேட்பாங்கப்பா. செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்தை இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இது என்ன தலைப்பின் கீழே வந்திருக்குன்னா கனிச்சாறு. சரிங்களா? அதோட பொருள் இன்னும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். ரொம்ப அழகான வரிகள். அதோட பொருள் பார்க்கலாம். நமக்கு அது படிக்கும்போதே பாட்டை படிக்கும்போது நம்ம புரிஞ்சது, இருந்தாலும் நம்ம பொருள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அன்னை மொழியே, என்னுடைய தாயோட மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழ், அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனோட மகளே, திருக்குறளோட பெரும் பெருமை கூறியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, நிலைத்த சில பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியலும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம். எப்படி? பொங்கி எழக்கூடிய நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும். பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? முழங்குகின்றோம் அப்படின்னு இதோட பொருள். அடுத்தது இந்த லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லைன். நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யாரு? கா சச்சிதானந்தன். இதை சொன்னவர் யாரு? கா சச்சிதானந்தன். சரிங்களா? அடுத்தது நூல்வெளி பார்த்துடலாம். பாவலரேரு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1. எதாவது கனிச்சாறு தொகுதி 1 இதில் தான் நம்ம மாட்டுவோம். சரிங்களா? தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். அந்த தலைப்பு என்னன்னா தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். அதிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தென்மொழி, இதை தேன்மொழின்னு கூட மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. இது போன டைம் கேட்டிருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மத புகுவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? கருவூலமாய் அமைஞ்சிருக்கு. இவருடைய நூல்கள் எப்படி இருக்குது? நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன்ஸு. ஸோ இந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ 100 வந்திருக்கா, இங்கே ஒரு 100, 100 100 சாறு, அடுத்தது 100 80ன்னு வந்திருக்கா. சரிங்களா? ஸோ இந்த நாளையும் 100 100 80 சாறு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பள்ளியில் தான் என்ன பண்ணுவாங்க? 100 மார்க்குக்கு கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 100 மார்க்குக்கு 80 மார்க் எடுத்தவனுக்கு என்ன பண்ணுவாங்க? கொத்தோடு சேர்ந்து ஒரு என்னது கொய்யா கனிச்சாரை ஆசிரியர் கொடுக்குறாருன்னு நம்மளாம் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பையன் என்ன பண்ணுறான்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அவனுக்கு ஆப்போசிட்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆப்போசிட்னா ரொம்ப கம்மியான மார்க் வாங்கின பசங்களாம் அவனை வஞ்சி வைக்கிறாங்க. வஞ்சினா என்னது? அவனை கிராமத்து சைட்லாம் சொல்லுவாங்களா, வஞ்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ வாங்க 8 தொகை நூல்களை பார்க்கலாம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதுதான் 8 தொகை நூல்கள். ஸோ இது நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு வரக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க. ஒத்த, ஓங்கு, பரிபாடல். சரிங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு, இதெல்லாம் நல்லா, இது இன்ன வரைக்கும் கேட்டதில்லைன்னு எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.